இப்போ நம்ம பார்க்க போகிறது டைமிங்ஸ், அதாவது ஜெர்மனில் எப்படி டைமிங் சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் தி உவர்சைட்டன் அப்படின்னா த டைமிங்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து 24 hours ஃபார்மேட், இன்னொன்று வந்து 12 hours ஃபார்மேட். எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதே மாதிரி தான் எங்கேயும். ஃபஸ்ட்டு நம்ம 24 hours ஃபார்மேட்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுதான் தி அஃபீஷியல் உவர்சைட் அப்படின்னா த அஃபிஷியல் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெர்மன் டேர்ம்ஸில் நான் எழுதியிருக்கேன். 24 hours அதை தான் 24 ஸ்டுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸ்டுண்டன்னா ஒன்றும் இல்லை, அதுதான் இங்கே ஹவர்ஸ். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எப்படி ஜெர்மனில் இப்போ ஒரு டைமிங்கை பார்த்து நம்ம எப்படி சொல்வோம்னா, பேசிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸ் பற்றி ஒரு செஷன் பார்த்துருக்கோம்ல, நம்பர்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் 22:10 உவர், அதாவது ஃபஸ்ட்டு 22:10 இதை எப்படி சொல்லணும்? 24 hours ஃபார்மேட்னா என்ன? 1க்கு அப்புறம் அதாவது 1 PM அதுலேருந்து வரணும்னா ஸோ 1 2 3 4 வந்து எப்படி சொல்லுவோம்? 13 14 15 16 17 ஸோ 12 hours ப்ளஸ் என்ன நெக்ஸ்ட் டைமிங் வருமோ அதை ஆட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் தான் எங்கேயுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இதை எப்படி சொல்லணும்னா 22 எப்படி சொல்கிறோம் இங்கிலீஷில், அதே மாதிரி ஜெர்மனில் என்ன 22 அப்படின்னா 22. இப்போ இந்த ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கும் நடுவில் உவர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. உவர்னா என்ன? நான் நவுன்ஸில் கூட படிச்சிருக்கேனே, தி உவர் அப்படின்னா த வாட்ச்ல இருக்க மீனிங். இங்கே என்ன உவருக்கு வந்துட்டு ஓ கிளாக்னு எழுதியிருக்கீங்கன்னா இட் ஹேஸ் அ 2 மீனிங், ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்துட்டு தி உவர்னா வாட்ச், இந்த உவருக்கு வந்து ஓ கிளாக். ஸோ இங்கே டைமிங்கில் வரும்போது இதுக்கு வந்து ஓ கிளாக்ன்ற மீனிங் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மினிட்ஸுக்கும் ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸுக்கும் நடுவில் நம்ம இந்த மாதிரி உவர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது என்ன? 10. ஸோ வாட் இஸ் 10 இன் ஜெர்மன்? ஜேன். ஸோ நீங்கள் டைமிங் சொல்லும்போது 24 hours ஃபார்மேட்டில் சொல்லும்போது இந்த மாதிரி தான் சொல்லணும். 22 உவர் ஜேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் 6:18, அதாவது 6:18ன்ற டைமிங்கை நான் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6 என்னது? ஜெக்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? உவர்னு ஒரு வேர்டை உள்ளே ஆட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்ட்? ஸோ வித் ஸ்பேஸ் உவர், நெக்ஸ்ட் ஸ்பேஸ் என்ன? 18. வாட் இஸ் 18 இன் ஜெர்மன்? 18. ஸோ அந்த நம்பரை இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13:30. இதை எப்படி ஜெர்மனில் சொல்லணும்னா வாட் இஸ் 13? சேம் 13. ஓகே, உவர் அண்ட் வாட் இஸ் 30? 30. அப்படி சொன்னாவே 13:30ன்னு அர்த்தம். The last example for official timing is for 15:10. ஸோ 15:10 எப்படி சொல்லணும்? திருப்பி உங்களுக்கு அதே தான், நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த டைமிங் வேணாலும், எந்த ஹவர்ஸ்க்கு வேணுனாலும், எந்த மினிட்ஸ்க்கு வேணாலும் நீங்களால் ஈஸியாக எழுத முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் 15. 15னா 15. ஸோ உவர்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 10. வாட் இஸ் 10? ஜேன். ஸோ 15 உவர் ஜேன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைமிங் தான். ஸோ ஜஸ்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்பர்ஸ் எழுதுவீங்க, அதாவது ஃபஸ்ட் ஹவர்ஸ் எழுதுவீங்க, நடுவில் உவர்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணுறீங்க, கடைசியாக மினிட்ஸை ஆட் பண்ணுறீங்க. ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்அஃபிஷியலை பற்றி பார்க்கலாம்.